ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2015 மலையாளத்தில் வெளியான பிக்கெட் 43 அந்த படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை யார் டைரக்ட் பண்ணியிருக்கானா, மேஜர் ரவி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஹீரோ பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜாவித் ஜாஃபர் அவர் ஹீரோ நடிச்சிருக்காரு. கெஸ்ட் ரோலில் மோகன்லால் பண்ணியிருக்காரு. இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க ஒரு ஆர்மி பேஸ்டு ரியல் லைஃபோட ஸ்டோரியை எடுத்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது பிக்கெட் 43 அப்படின்னு ஒரு பிளேஸ் பார்த்தா காஷ்மீரில் இருக்குது. அந்த பிக்கெட் 43 பிளேஸில் ஒரு இந்தியன் ஆர்மி இருக்கும். அதேமாரி ஒரு பாகிஸ்தான் ஆர்மி மட்டும் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த பிக்கெட் 43 பிளேஸில் எப்பயுமே பார்த்தா ஃபயர் ஷூட்டிங் நடந்து ஒவ்வொரு ஆஃபீஸர் இறந்து போகிறாங்க. அடுத்த கட்டமாக அந்த பிளேஸ்க்கு யார் போகிறோம், நம்ம ஹீரோ தான் பிக்கெட் 43க்கு அடுத்த ஒரு போஸ்டிங்காக அவர் போகிறாரு. அந்த இடத்துல அவருக்கு எந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது, ஏதாவது பார்த்தா உயிரோடு வராரா, இதான் ஃபுல் கதையாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்த ஸ்டோரி தான் இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக ஸ்டோரியை நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு பெட்டரே பண்ணியிருக்காங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன், அந்த பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வருவார். அவரு பார்த்தா ஹீரோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக க்ளோஸ் ஆகிடுவாங்க. கடைசியாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்தா கிளைமேக்ஸில் அவர் காப்பாற்றுவார். அது ஹீரோ பார்த்தா பாகிஸ்தான் காப்பாற்றுவார். அந்த சீன்லாம் சூப்பராக எமோஷன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஸோ படம் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்லோவாக தான் பார்த்தா அந்த படம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அடிக்கடி பார்த்தா ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்லோ போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்போட பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த பாகிஸ்தான் ஆஃபீஸர் கூடயும் பாகிஸ்தான் ஆர்மி கூடயும் இந்தியா ஹீரோ பேசல முழுக்க ஹிந்திலே தான் பேசுகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கால்வாசி படம் ஃபுல்லாகவே ஹிந்தியில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன பேசுகிறேன்னு புரிய வரல. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒன்று தமிழில் சப்டைட்டில் கொடுத்தலாம், அல்லது பார்த்தா தமிழ்லேயே அந்த ஹிந்தி லாங்குவேஜ் டப் பண்ணியிருக்கலாம். அது ஒரு மிஸ்டேக்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பல சீன்ஸ்லாம் புரியவே கிடையாது. ஏன்னா அவங்க பேசுகிற சீன் தான் ரொம்ப எமோஷனாக இருக்கும். அந்த சீன் ஹிந்தியில் தான் பேசியிருக்காங்க. அதன் காரணமாக ஒன்றுமே புரியல. இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான படம். 2014 நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் செட்டிங் அடித்த படம், நல்லா போன படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு லைட்டாக த்ரில்லிங்காக இருக்கும், பட் ஸ்லோவாக தான் படம் போகுது. ஸோ ஒரு வாட்சபிளான மூவினே சொல்லலாம், பெட்டராக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மூவியோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காம நிறைய பேருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.